ரணிலுக்கு விடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம் தவறினெடுக்கப்பட உள்ள முடிவு. கடும் வெப்பத்தால் 85 பேர் உயிரிழப்பு. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஜூன் 15ஆம் திகதிக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெருமுடவிற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அதிபர் 25 ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்துக் கொண்டால் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவளிக்கும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் ஜூன் 15ஆம் திகதிக்குள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் ஜூன் 16ஆம் திகதி அதிபர் தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல மாநாடுகளை ஜூலை மாத இறுதியில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கட்சியின் தலைவர் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அந்த மாநாட்டில் தமது கட்சியின் வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அறிய முடிகின்றது. பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். 24 மணி நேரமும் பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு போன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு பாதுகாப்பு செயலர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், IS பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியா சென்றவர்களிடம் விசாரணை நடாத்தி வருகின்றோம். அவர்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கைது செய்யப்பட்ட நால்வரும் போதைக்கு அடிமையானவர்கள். கண்டிப்பாக அவர்களிடம் மத நம்பிக்கை இல்லை. இந்தியாவிலிருந்து எமக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எமது புலனாய்வு அமைப்புகளும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்போதும் எதிர்ப்பை தெரிவிப்போம் எனவும், தவறு நடந்தால் ஜனாதிபதி நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவின் நிலைப்பாடு எனவும், இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் ஒத்திவைக்க கூடாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்காண்டு $1 பில்லியன் என்று முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகப குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடாத்தப்பட்டு கலந்துரையாடலின் போதே அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதானி நிறுவனம் மட்டுமே $820 மில்லியன் முதலீடு செய்துள்ளதாக அமுடுகமு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏனைய வர்த்தக நிறுவனங்களுடன் $320 மில்லியன் அளவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 60 நாட்களுக்கு விசா இல்லாமல் தாய்லாந்தில் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட 93 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான விசா ஊக்குவிப்புகளை வழங்க தாய்லாந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கைகளில் இலவச விசா மற்றும் ஒன்-அரைவல் விசா திட்டங்கள், மாணவர்கள் நீண்ட காலம் தங்குதல் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கட்டாய சுகாதார காப்பீடு ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அல்பேனியா, கம்போடியா, சீனா, இந்தியா, ஜமைக்கா, கசகஸ்தான், லாவோஸ், மெக்சிகோ, மொரோக்கோ, பனாமா, ருமேனியா, இலங்கை மற்றும் உபகிஸ்தான் உள்ளிட்ட 36 நாடுகளை சேர்த்து சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை சுற்றுலா பயணிகளும் விசா இன்றி தாய்லாந்திற்கு செல்ல முடியும் என அறிவித்துள்ளது. அடுத்து 36 மணி நேரத்திற்கு நாட்டில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கடும் வெப்பம் காரணமாக 85 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடும் வெப்ப அலை காரணமாக பகல் பொழுதில் வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வரும் இதேவேளை பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸை கடந்து வெப்பம் பதிவாகி வருகின்றது. வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் பீகாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 தேர்தல் பணியாளர்கள் உட்பட 16 பேர் வெப்ப தாக்குதலுக்கு உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் வெப்பம் காரணமாக அனைத்து பாடசாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் முன்வழி பாடசாலைகள் வருகின்ற 8ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளை அழிப்பதற்காக ஒரு தளத்தை போட்டுக் கொண்டிருந்த ரணிலின் உண்மை முகத்தை மறைப்பதற்காக தேச விரோதிகளான எம்.ஏ. சுமந்திரனும் சி.வி. விக்னேஸ்வரனும் பொய் பிரசாரத்தை செய்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். குறித்த தகவலை அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய, அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய தரப்புகளின் எடுபிடி முகவராக இருக்கின்ற ரணிலுக்கு வெள்ளையடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க சுமந்திரன் சதி செய்கின்றார். எனவே தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் இவர்களுடைய கருத்துக்களை நம்பி மாறக்கூடாது. சுமந்திரன் மற்றும் இந்திய மேற்கு தரப்பின் விருப்பத்தின் அடிப்படையில் ரணிலை பலப்படுத்தி பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது திட்டமிடப்பட்ட சதி என அவர் தெரிவித்துள்ளார்.